ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் பொருளாதார நிலைமை சீரான விதத்தில் இருக்கணும்னாலும் சரி, குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் பிளான் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அந்த காரியம் தடைப்பட்டு போகுது. அது எல்லாமே சரியாகி நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வெற்றியை தரக்கூடிய காரியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஒரு பொருளுக்கு அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய எந்த ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அதை அனைத்து வகையிலும் தடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தலைக்கீழே நின்னால் கூட உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கியும் போகாது. நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள், சிக்கல், பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே தலையை சுற்றி தூக்கி வெளியே போடுங்க. அது என்ன பொருளுங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கம் போல் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வெல்விஷராக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு பொருளை தலையை சுற்றி வெளியே தூக்கி போட சொல்லுங்கள். இது உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல செயலை நீங்கள் இதை செய்யும்போது அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். பொதுவாகவே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் தொடர்ந்து தடங்கள் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும், திருமண தடை, வீடு கட்டுவதில் சிக்கல் இருக்குது, படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கல, அப்படி வேலை கிடைச்சும் நிலையான ஒரு வருமானம் கிடையாது, அதை விட முக்கியம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உண்டான சரியான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு கிரகம்தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அது என்ன கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்தது. எந்த ஒரு மின்சாதன பொருட்களாக இருந்தாலும் அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். வீட்டில் இருக்க ஃபேனு, லைட்டு, கிரைண்டர், மிக்சி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல், சார்ஜர், ஹெட்ஃபோன் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த செவ்வாய் பகவானுக்கு கீழே தான் இந்த பொருட்கள் எல்லாமே வரும். அப்படிப்பட்ட இந்த பொருட்கள் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடனே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதுவே சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் ரிப்பேர் ஆனாலும் சரி அதை ஒரு பையில் போட்டு அடைச்சி வீட்டில் ஒரு குடோன் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அது ஒரு ஹாபி மாதிரியே பண்ணிக்கிட்டு வருவாங்க. அது ரொம்பவே ஒரு தவறான செயல். ஓடாத கடிகாரம், எரியாத விளக்கு, ஃபியூஸ் போன லைட்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று. அதுலேயும் குறிப்பாக ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இப்போல்லாம் ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா உடனே தூக்கி மூளையில் போட்டு வேறு ஒன்று வாங்கிடுறோம். ஆனால் அதை தூக்கி நீங்கள் வெளியே கிடாசிருங்க. இப்படி உங்கள் வீட்டில் எந்த ஒரு உபயோகம் இல்லாத ரிப்பேரான எந்த ஒரு மின் சாதனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை உடனே தூக்கி கிடாசிருங்க. ஒருவேளை அது காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணி இயங்க வைக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்க்கு விற்றுட்டு போயிடுங்க. இது வெளியே யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த பொருட்களால் இந்த பிரச்சனையெல்லாம் வருதா அப்படின்னு நீங்கள் ஏளனமாக பார்க்காதீங்க. இந்த ஒரு பொருட்கள் ஏகப்பட்ட வில்லங்கங்கள், பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால் இதை உடனே உங்கள் வீட்டில் இருந்து வெளியே தூக்கி போட்டுருங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நடக்குதா இல்லையா, கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.